நான் மக்களே ரெடியா இருக்கீங்களா? தேடிட்டு இருப்பீங்களா? என்ன ஒரு அப்டேட்டையும் காணோம். யார் எவிக்ட், என்ன நடக்கு, இன்னைக்கு ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்களா, கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்றாரா இல்ல வேற யாரா ஹோஸ்ட் பண்றாங்களா, இவ்வளவு டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். சேம் டவுட் தான் எனக்குள்ளே இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேக்கான எபிசோட் ஷூட் வந்து பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. சாட்டர்டே மட்டும் இல்ல, சண்டே ஷூட்டையும் சேர்த்து தான் பயங்கர வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கமல் சாருக்கு வந்து வெளியே ஒரு ஷெட்யூல் இருக்கு போல. நேத்தே சொல்லி நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஒரு 2 மணியா 3 மணி போல கிண்டி பக்கமா ஒரு இடத்துல நிக்கணும். அவர் இங்க சீஃப் கெஸ்டா ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த ஒரு ரீசனால இன்னைக்கு வந்து ஷூட்டை வந்து பயங்கர வேகமா பண்றாங்க, பிரேக் எதுவுமே இல்லாம. அதனாலதான் எந்த ஒரு அப்டேட்டும் வெளியே கிடைக்கல. இப்ப வரத்துக்கு யார் 2 பேர் எவிக்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லியிருக்க வந்து மாயா, விசித்ரா, இவங்க 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இது புதுசா இருக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா எனக்கும் புதுசா தான் இருக்கு. விஜய் வர்மாவை டாப் 5ல கொண்டு போயிட்டாங்க. விஜய் வர்மாவுக்கு வந்து உள்ள ஒரு சோர்ஸ் இருக்கு, அதனால அவர் டாப் 5 கொண்டு போறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த வேலை இப்ப மாயாவை ஏன் ப்ரோ கொண்டு போலன்னா, மாயாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், மாயாவுக்கு வந்து மக்கள் ஆதரவு எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்க. அது ரீசன்ட் டேஸா கடைசியில தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மாயா மேல கான்ல இருக்கவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா அந்த பிரதீப் மேட்டர்லாம் ரொம்ப ஓவரா பண்ணாங்க. அப்புறம் அந்த வீட்டுல வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணது, பேசின விஷயங்கள்லாம் வச்சு மாயா மேல எல்லாருமே சம கான்ல இருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால மாயாக்கெல்லாம் ஓட்டுகள் பெருசா இல்ல. சோ அதனால மாயா, விசித்ரா இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வெளியே போறதா சொல்லிட்டு இருக்காங்க. விசித்ரா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா எல்லா சீசன் நம்ம கவனிச்சிருப்போம், அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு வீக்குக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த கடைசி வாரம் வந்து சூடு பிடிக்கும். மக்கள் வந்து காண்டாவாங்க. ஓட்டு இருக்க ஒரு பர்சனை வெளியே அனுப்பியிருக்கீங்க, அந்த பர்சனுக்கு அதிகபட்ச ஓட்டுகள் இருந்துச்சா, யாரை கேட்டு அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சண்டை வரும். அதை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காண்டி இவங்க பண்ணுவாங்க. விசித்ராவை கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால 2 விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மாயா, விசித்ரா இவங்க 2 பேரும் எவிக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் கிடைக்கல. ஏன்னா ஷூட் வந்து பயங்கர இதா போயிட்டு இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. இப்போ வரைக்கும் இன்னொன்னு சொல்றேன், உண்மையாவே கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்றாரு வேற டவுட் இருக்கு எல்லாருக்கும். கமல் சார் தான் பண்றாரா இல்ல சூர்யா சார் வந்து பண்றாங்களான்னு வேற நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன்னா 2 மணிக்குள்ள 2 நாள் ஷூட்டே முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். காலைல ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட 2 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரேக் போயிட்டு வர்றது, அப்புறம் அடுத்த டாபிக் எடுத்து பேசுறது, ஃப்ளோவா பேசுறது எல்லாமே ஓகே பண்ணிடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் கஷ்டம். அந்த ஒரு ரீசனால நமக்கு அதையே மறைச்சு வச்சிருக்காங்க. சூர்யா சார் பண்றாங்களான்னு தெரியல, இல்ல கமல் சார் தான் பண்றாரு, நமக்கு அதுவே தெரியல. ஸோ அதனால இன்னைக்கான எபிசோட் நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா என் வீட்டில் கரண்ட் இல்லை. இந்த ஷட் டவுன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஏன் எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியல. காலங்காத்தால இருந்து கரண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. பட் மக்கள் எல்லாரும் அதிகபட்சமா எதிர்பார்க்கறது யாரப்பா, இன்னைக்கு இந்த ஆள் வெளியே போனா சூப்பர் ப்ரோ, இந்த ஆள் தான் ப்ரோ போகணும், இந்த ஆள் இருக்க வேணாம் ப்ரோ வீட்டுக்கு அப்படின்னா யார் சொல்லுவீங்க? என்னோட கெஸ்ட் படி நான் கடைசி வீடியோல கூட போட்டிருந்தேன், எல்லாரும் மாயா தான். மாயா தூக்குங்க ப்ரோ, டாக்ஸிக்கா இந்த சீசனை மாத்தினதே மாயா தான் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில என்னோட கெஸ்ட் படி ஒரு 99% வந்து மாயா வந்து எவிக்ட்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசலாம். நீங்க சொல்லுங்க, யார் 2 பேர் வெளியே போனா கரெக்டா இருக்கும்? விஜய் வர்மா டாப் 5 கொண்டு போற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளா? சோ இதெல்லாம் ஆக்சுவல் ரூமர்ஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. பட் நான் உங்ககிட்ட கேக்குறேன், விஜய் வர்மா டாப் 5 சொல்லலாம். சில பேர் வந்து டிசர்வ்னு சொல்றாங்க, மணி வந்து டிசர்வ் இல்லைன்னு சொல்றாங்க. மணிக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ணாம என்ன பொறுத்தவரைக்கும் மணி வந்து செம்ம டிசர்வ். சோ அந்த வகையில எந்த பேஸ் பண்ணி இவங்க மணி உள்ள கொண்டு போறாங்க, எதை பேஸ் பண்ணி விசித்ரா வெளியே எடுக்கிறா சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியவில்லை. மக்களாகிய நீங்க சொல்லுங்க, யார் இந்த 2 பேரை வெளியே எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அர்ச்சனாவெல்லாம் இதுல எடுத்து போடுறாங்க. அர்ச்சனா எவிக்ட், உனக்கு தெரியாது அர்ச்சனா. அர்ச்சனாக்கு இருக்க ஓட்டுகள்ல பாதி ஓட்டுகள் கூட உள்ள இருக்க எவனும் வாங்கலடா, அமைதியா இருக்கடா. மக்கள் எல்லாருமே 1 hour எபிசோட் பாக்குற எல்லாருக்குமே அர்ச்சனாவை தான் பிடிச்சிருக்கு. இவனை இன்னும் அர்ச்சனா வெளியே போயிருவா, அர்ச்சனாக்கு டைட்டில் கிடையாதுன்னு சொல்லி இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுமை வெயிட் பண்ணுங்க. சம்மோசம் செய்ய வேண்டிய இடத்துல சம்மோசம் செய்யலாம். நீங்க சொல்லுங்க, யார் இந்த 2 பேர் சொல்லுங்க, மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மாயா அவுட் அப்படிங்கறத என்னோட கெஸ். உங்களோட கெஸ் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.